நேயர்களே, நம்பிக்கை துரோகம். ஃபஸ்ட்டு இந்த நம்பிக்கை துரோகம் யார் பண்ணுவாங்க, யாருக்கு அதிகமாக நம்பிக்கை துரோகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த 12 ராசியில் ஏமாந்து போகிற ஃபஸ்ட்டு ராசியே மேஷ ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த நம்பிக்கை துரோகத்தில் ஃபஸ்ட்டு ராசி கடக ராசி. கடக ராசிக்காரர்கள் ரொம்ப ஏமாந்து விடுவார்கள் எல்லோருக்கிட்டேயும். அது அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், சித்தப்பாவாக இருக்கலாம், தம்பி பசங்க, அண்ணன் பசங்க எல்லோரும் இவரை ரொம்ப ஈஸியாக ஏமாற்றி விடுவார்கள். இவர்கிட்ட அழுவுனாவே பணத்தை கொடுத்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஏமாறுற ராசி மீன ராசி. இந்த 2 ராசிக்கு அப்புறம் மிச்ச ராசியை கேட்டகரைஸை எவ்வளோனாலும் சொல்லலாம். ஆனால் ஒரு மனிதன் ஏமாறுறதுக்கு அவனுடைய லக்னாதிபதியும் காரணம். லக்னாதிபதி பலகீனமாக இருந்தார். ஜாதகத்தில் சந்திரன் தேய்பிறை சந்திரனாக, அம்மாசு 1 நாள் 2 நாள் முன்னே பிறந்தவராக இருந்தால் இவர்களை ஈஸியாக ஏமாற்றி விடுவார்கள். இவரும் ஏமாந்து விடுவார்கள். நம்பிக்கை துரோகம் தானே. நம்பிக்கை துரோகம்னு ஏமாத்துறதுன்னா நம்பிக்கை துரோகம் தானே. நான் உங்களை நம்பியிருக்கேன், நீங்களே என்ன முதல்ல ஒரு கத்தியால் குத்திட்டிங்கன்னா அது நம்பிக்கை துரோகம் தான் இல்லையா? 2ஆம் பாவம் கெட்டு போயிருந்தால், 2ஆம் கேட்டகரியாக சொல்கிறேன் பாருங்கள். 2ஆம் பாவத்தில் 3ஆம் பாவத்துக்கு அதிபதியாக இருந்தால் உட்காந்துருக்கு. 3ஆவது பாவத்துக்கு அதிபதி 2ஆம் பாவத்தில் இருக்கார். 2ஆம் பாவத்துக்கு அதிபதி 2ஆம் பாவத்தில் இருக்கார். அப்பொழுது உங்கள் தம்பிகள் எல்லோரும் உங்களை ஏமாற்றுவார்கள். 3ஆம் பாவத்தில் ராகு இருந்தால், 11ஆவது பாவத்துக்கு அதிபதி பலகீனமாக இருந்தால் உங்கள் அண்ணன்கள் எல்லோரும் உங்களை ஏமாற்றுவார்கள் என்று சொல்வேன். அரக்கர்கள் என்று சொல்லுவேன். கொஞ்சம் கடுமையான வார்த்தை. சாஸ்திரம் சொல்லுகிற 3 ராகு லக்னாதிபதியும் 11ஆவது பாவத்துக்கு அதிபதி பலகீனமாக இருந்தால் அண்ணன்கள் அரக்கராக இருப்பார்கள், ராட்சசர்கள். 4ஆம் பாவத்துக்கு அதிபதி பலகீனமாக இருந்தால், சில நேரம் அதுக்கு பாபகிரகம் இருந்தால் அம்மாவே உங்களுக்கு விரோதியாக இருப்பார்கள். 9ஆவது 10ஆவது பாவத்துக்கு அதிபதி சரியில்லை என்றால் அப்பா ஏமாற்ற மாட்டார். ஆனால் அப்பாவுடைய சுகம் குறைஞ்சு விடும் என்று சொல்லுவேன். 7ஆம் பாவத்துக்கு அதிபதி 8ஆம் பாவத்தில் 6ஆம் பாவத்தில் பாபகிரகத்துடன் இருந்தால், அதை பாபகிரகம் பார்த்தால் மனைவி ஏமாற்றுவாள். இதே கணவன் பெண் ஜாதகத்தில் இருந்தால் கணவன் ஏமாற்றுவான். நம்பிக்கை துரோகம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் 3ஆம் பாவத்துக்கு அதிபதி சரியில்லை என்றால் நண்பர்கள் ஏமாற்றுவார்கள். 3ஆம் பாவத்தில் கேது இருந்தால் இவருக்கு நண்பர்களே இருக்க மாட்டார்கள். நண்பர் போல் யார் யார் வரார்களோ அவர்கள் எல்லோரும் உங்களை ஏமாற்றுவார்கள். அந்த கேதுவுக்கு சனி பார்வை இருந்தால் கண்டிப்பாக நண்பர்கள் ஏமாற்றுவார்கள் என்று சொல்லலாம். 11ஆவது பாவத்துக்கு அதிபதி சந்திரனாக இருந்து 11ஆவது பாவத்தில் பலகீனமாக இருந்தால் இவர்களை கூட்டாளிகள் யூஸ் பண்ணுவார்கள். அதுக்கப்புறம் இவர் ஏமாந்து விடுவார்கள், அழுவார்கள். ஐயோ, நான் இந்த மாதிரி ஆட்சியாளராக இருந்தேன், இந்த மாதிரி பெரிய பிஸ்னஸ் பண்ணேன், ஆனால் என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் என்னை ஏமாற்றி விட்டார்களே. சொல்ல முடியாமல் ஒரு ரூமில் போய் அழுகிறவர்கள் ஏமாறுவார்கள். ஒரு மனிதன் ஜாதகத்தில் 6ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்குது, 7ஆம் பாவத்தில் சனி இருக்குது, 7ஆம் பாவத்தில் சனி இருக்குது, குரு பலகீனமாக இருக்குது, 5 பசங்க இருந்தும் அவருக்கு அந்த 5 பசங்கனால ஏமாத்துறது தான் ஏமாறுவார்கள் என்று சொல்லலாம். மனைவியே கேட்க மாட்டான் 7ஆம் பாவத்தில் சனி இருந்தால். இன்னொன்று சொல்கிறேன், 7ஆம் பாவத்தில் சனி, 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் ராகுவோடு இருந்தால் பாவம் ஐயா. அந்த மனிதர் திருமணம் செய்து கல்யாணம் செய்து மனைவியே இவரை திட்டுவார். நல்ல மனிதனாக இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும்? ஆத்ம பலம் வர்றதுக்கு முதல் கிரகம், ஆத்மாகாரகனான கிரகம் பகவான் சூரியன்.
பகவான் சூரியனை தினமும் கும்பிட வேண்டும். பகவான் சூரியனுக்கு தண்ணீர் விட வேண்டும். ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் தினமும் படிக்க வேண்டும். தினமும் படிக்க வேண்டும். அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வத்தா, உங்களுக்கு எந்த தெய்வம் மேலே இஷ்டம் இருக்கோ அந்த தெய்வத்தை தினமும் கும்பிட வேண்டும். குல தேவதா, உங்கள் குலத்தில் உங்கள் பரம்பரையில் எந்த தெய்வத்தை கும்பிட்டுட்டு வந்திருக்காங்களோ அந்த தெய்வத்தை கும்பிட்டுட்டு வந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஏமாத்துறவங்க எதிர்க்க வர்றதுக்கு முன்னே உங்களுக்கு அந்த இன்ட்யூஷன் பவர் வந்துடும். இவன் நம்மளை ஏமாத்துறதுக்கு வரான், இவனுக்கு பணம் கொடுக்கக்கூடாது, பணம் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு சக்தி வந்துவிடும். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.